Welcome to my channel Spice 99. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் நோம்பு கஞ்சி. இப்போ ரமலான் மாதம் வருது. நோம்பு தரக்க எங்க ஊர் ஸ்டைல்ல நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இங்க அரை கப் உடைச்ச பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உடைச்ச பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதில் 3 கப் தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை மெல்லிசா நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை மெல்லிசா நறுக்கி சேர்த்துடலாம். பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளியே போதும். கொஞ்சம் நறுக்குன்னு மல்லி புதினா இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆட் பண்ணுறனால கஞ்சி நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரக சோம்புத்தூள் சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஜீரக சோம்புத்தூள் இல்லைன்னா வெறும் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். 1/2 கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 200 கிராம் மட்டன் சேர்த்துக்கலாம். போன் பீஸாக சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலாவோட இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியோட அப்படியே சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு 5 விசிலுக்கு வச்சிருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்சியில் 1 கப் சேர்த்துக்கோங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சில சமயம் கஞ்சி ஆறுனதும் கெட்டியாக வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சியை நோம்பு திறக்க தான் சாப்பிடணுன்ட்டு கிடையாது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஃபில்லிங்கான நியூட்ரிஷியஸான டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்பைஸ் 99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறையா இஃப்தார் ரெசிபீஸ் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.